இதயம் சார்ந்த பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 3 விதத்துலையும் வரும். வாத சம்மந்தமாக இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், பித்தம் சம்மந்தமாக இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும், கபம் சார்ந்து இருந்தாலும் இதயம் சார்ந்த பிரச்சனை வரும். 3லையுமே வரும். அப்போ அந்த நாடியை சமநிலைப்படுத்துறதுல இதை சரி பண்ணுறோம். அதே நேரத்தில் சித்த மருந்துகளில் இந்த மருந்து இதய வலியை சரி செய்யும், இந்த மருந்து மார்பில் உள்ள குத்தலை சரி பண்ணும், இந்த மருந்து வயிற்றுப்புண்ணை ஆற்றும், இந்த மருந்து மூலத்தை சரி செய்யும். இப்படியான நேர் மருந்துகளும் இருக்குது. அதாவது வேறு சரி பண்ணுறது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு திரும்பவும் அதே அந்த இலையில் ஏதோ ஒரு இது வந்துருச்சு அப்படின்னா, அந்த இலை மேலே ஏதோ ஒரு விஷயத்தை வெயில் படாமலோ அல்லது ஏதோ ஒரு காற்றோடது இல்லாமலோ தாக்கம் இல்லாமலோ வெளியே ஏதோ ஒரு ஸ்ப்ரேயோ ஏதோ பண்ணுறோன்னு வைங்களேன், செய்துட்டு வேறையும் சரி பண்ணுறோம். அதனால 2மே இருக்குது. சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவம்ன்றது ரொம்ப ஆழ்ந்தது, விரிந்தது, ஒரு கடல் போல் ஆழ்ந்தும் இருக்குது விரிந்தும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதனால் இதில் இந்த கூறுபாடு இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா கூறுகளும் அதில் அடங்கியிருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சரி இதை பண்ணி அந்த நாடியெல்லாம் சமன்படுத்துவீங்க, அதுக்கு பல வருஷம் ஆகும், அப்போனா தான் சரியாகும். அப்படி இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவே சரி பண்ணிட முடியும். அதுவரை சரி பண்ணுற வரை இருக்கக்கூடிய, நீங்கள் காய்ச்சல் சொன்னீங்க இல்லையா, அப்போ காய்ச்சல் அதோட வேர்க்காரணத்தை சரி பண்ணுறது ஒரு பக்கம். அதே நேரத்தில் அது சரியாகும் வரை அதனால் வரக்கூடிய வெளியே இருக்க சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கான மருத்துவ முறை. இப்போ சாயந்தரம் ரொம்ப எளிமையாக ஒரு ஆவி பிடித்தலாக இருக்கலாம், அல்லது வாய் கொப்பளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷாயமாக இருக்கலாம். இப்போ ஒரு காது வலி அப்படின்னா காதுக்கான சொட்டு மருந்தாக இருக்கலாம். அதற்கான வேர்க்காரணம் பஞ்சபூதங்களோட ஏற்றத்தாழ்வு. இப்போ காதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு, அப்போ காதில் ஏதோ ஒரு குறும்பி வருது, அது ஏதோ ஒரு விரின்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன பண்ணுவோன்னா அதற்குள்ள முத்திரைகள் கொடுப்போம். ஆகாயம் பஞ்சபூதங்களை ஆகாயம் பாதிப்புன்னு சொல்லி அதற்குள்ள முத்திரைகள் கொடுக்குறோம். அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காதுக்கான மருந்துகள், சொட்டு மருந்துகளோ அல்லது காதை சுற்றி வெளிப்புறமோ உள்ளே அப்ளை பண்ணக்கூடிய மருந்துகளோ. அப்போ இதுவும் இருக்குது, வேற சரி பண்ணுறதுக்குள்ள மருந்துகளும் இருக்குது. அதே நேரத்தில் அந்தந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்து, நேரடியாக நீரிழிவுக்கான நேரடியான மருந்துகள் இருக்குது. காது வலி, தலைவலி, தொண்டை சார்ந்த பிரச்சனை, லங்ஸ் இதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், கேல் பிளாடரில் இருக்கக்கூடிய கல், அதுக்கெல்லாம் நேர் மருந்தே இருக்குது. இப்போ